நாட்களுக்கு பின் நான் உங்களோடு ஒரு யூடியூப்பில் இணைந்திருக்கின்றேன். அதுவும் நாவற்குடாட்சி நல்லூர்து அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணியின் 14வது காணொலியில் உங்களோடு இணைந்து இருக்கின்றேன். ஆலய வெளிப்பூச்சு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது உள்ளே வயரிங் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் மிகப்பெரியதொரு வேலையை தொடங்கப்பட வேண்டும் என கேட்கப்பட்டது. அதுதான் அந்த பீடத்துக்கு மேலே வருகின்ற அந்த அழகான டோம் வேலை துவங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பெனாங்கள் அதை மும்முரமாக அதை செய்வதற்கு முற்பட்டால் அவரோடு இணைந்த போல் யோகன் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் அந்த பணியினை மேற்கொண்டிருந்தார். அதற்கு விருப்பமாக இருந்தது அந்த டோமில் அழகான சின்ன சின்ன லைட்ஸுகள் பூட்ட வேண்டும், நிறைய லைட்ஸுகள் பூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கு. அதன் அடிப்படையில் அந்த டோமில் சிறப்பான முறையில் அந்த லைட்டுகள் வர வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன நுணுக்கமான முறையில் அந்த பலகைகளால் பல வடிவங்களில் அந்த வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வேலை முடியும் கட்டத்தில் அடுத்ததாக ஃபாதர் சொன்னார், கோயிலுக்கு ஃபுல்லா சிமெண்ட் இழுக்க வேண்டும், பீடத்துக்கு கான்கிரீட் அடிச்சு முடிச்சிட்டோம், அடுத்தது நாங்க ஃபுல்லா ஆலயத்துக்குள் கான்கிரீட் அடிக்க வேண்டும், என்ன செய்யலாம், பணத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு என்று கேட்டு அப்பொழுது கஜேந்திரன் அவர்கள் சொன்னால், ஃபாதர் எப்படியும் ஒரு 250 பேக் சிமெண்ட் வேணும் ஃபாதர் என்று சொல்லி சொன்னார். என்ன செய்யலாம் சொன்னது, உடனே ஒரு ஐடியா ஒன்று வச்சார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஆரம்பமாகியது. திருப்பலி ஆரம்பமாகி முடிந்தவுடன் கேட்டார், எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கோயில் இந்த வேலையிலெல்லாம் முடிச்சிருக்கிறத பார்த்துருக்கிறீங்க, முக்கியமான ஒரு வேலை செய்யணும், நிலத்துக்கு கான்கிரீட் போட வேண்டும், அந்த கான்கிரீட் போடுறதுக்கு எங்களுக்கு 250 பேக் சிமெண்ட் வேண்டும், எனவே நீங்கள் விரும்பியவர்கள் தனியாகவோ குழுக்களாகவோ குடும்பமாகவோ எனக்கு இந்த சிமெண்ட் பேக்கெட்டுகளை வாங்கி தரலாம் என்று அவர் கூறியிருந்தார். நான் பொருளாளராக இருக்கின்றேன். அந்த கோயில் வளாகத்துக்குள் அந்த திருப்பலி முடிவுற்று அரை மணித்தியாலத்துக்குள் அந்த 250 பேக் சிமெண்ட்டுக்கான பணம் எம்மிடையே வந்து சேர்ந்தது. இது மாதா செய்த மற்றும் ஒரு புதுமையாக இருந்தது. எப்படித்தான் அந்த பணம் வந்துச்சோ, எப்படித்தான் அந்த காசு சேர்ந்துச்சோ எங்களுக்கு தெரியாது. மழை என்று அந்த காசுகளை சேர்த்த கையோடு உடனடியாக எங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து அந்த ஆலயத்துக்கு கான்கிரீட் அடிக்கும் வேலைகளை மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் என்ன சொல்றது, ஆலயத்துக்கு மாபிள் பதிக்க வேண்டும் என கூறப்பட்டது. மாபிள் பதிப்பதென்றால் யாரிடம் கொடுப்பது, எப்படி கொடுப்பது, அதற்கு ஒரு பெரியதொரு தொகை தேவைப்படுமே என தேடப்பட்டது. அப்பொழுது நாங்கள் அந்த மாபிள் பதிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார். அத்தோடு மாபிள் பதிப்பதற்கு நாங்கள் ஒரு குழுவை அழைத்திருந்தோம். அந்த குழு எங்கிருந்து வந்தது என்கின்றதை அடுத்த காணொலியில் நான் உங்களுக்காக பதிவேற்றம் செய்கின்றேன்.